சென்ட்ரல். இந்த எபிசோட்ல ஒரு சிறந்த திரைக்கதைக்கு இன்டர்மிஷன், அதாவது இடைவேளை எவ்வளவு முக்கியம், அது எவ்வளவு சிறப்பா நம்ம அமைக்கணும், அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு படத்துக்கு இன்டர்மிஷன் பாயிண்ட் ஏன் வேணும் அதை பத்தி நம்ம பேசணும். ஏன்னா ஹாலிவுட்ல பாத்தீங்கன்னா இன்டர்மிஷன் பாயிண்ட்ஸே கிடையாது. அங்கெல்லாம் படங்கள் லெங்த் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 120 நிமிஷம் தான் இருக்கும். அதனால அவங்க இன்டர்மிஷன் பாயிண்டே வைக்க மாட்டாங்க. லீனியரா, அதாவது தொடக்கத்தில் ஆரம்பிச்சு கதையை எண்ட்ல முடிச்சிருவாங்க. நடுவுல ஒரு இன்ட்ரோமிஷனே இருக்காது. ஆனா இந்தியன் சினிமா அப்படி இல்ல. 1917 ஆரம்பிச்சதுல இருந்தே பாத்தீங்கன்னா இந்தியன் சினிமாவோட லெங்த் அதிகம். அதனாலதான் என்னாச்சுன்னா வேற வழி இல்லாம ஒரு இன்டர்மிஷன் பாயிண்ட் கொடுக்க வேண்டியதா இருந்தது. சோ இதை எந்த அளவு லெங்த் இருந்தது அதுக்கு உதாரணமா நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னா என்னுடைய புத்தகமான பிரைட் தமிழ் சினிமால இருந்து நான் பாக்குறேன். பாலயோகினி அப்படின்ற படம் 1937 வந்திருக்கு. அந்த படத்தினுடைய லெங்த் 5486 மீட்டர்ஸ், டியூரேஷன் 210 நிமிடங்கள். அதுக்கு அடுத்த படம் சித்தாமணி அப்படின்ற படம் பாத்தீங்கன்னா 215 நிமிடங்கள், 1937 வந்திருக்கு. அம்பிகாபதி என்ற படம் 210 நிமிடங்கள். அது பிறகு சேவா சதனம் படம் 210 நிமிடங்கள். இப்படியே பாத்தீங்கன்னா 1931 இருந்து வந்த டாக்கியில பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் 200 நிமிஷம் 220 நிமிஷம் எல்லாம் போயிட்டு இருந்தது. சில படங்கள் 240 நிமிஷம் எல்லாம் போயிருக்கு. இதனால வேற வழி இல்லாம இயக்குநர்கள் ஒரு இன்டர்மிஷன் பாயிண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் ஆச்சு. ஏன்னா 200 நிமிஷம் ஆடியன்ஸ் தியேட்டர்ல அடப்பட்டு இருக்க முடியாது. அவங்களுக்கு அந்த அளவு பிளேடர் அப்படின்வாங்க, அதாவது நம்மளால அடக்க முடியாது. நம்ம ரெஸ்ட் ரூம் போய் ஆகணும். அதனாலதான் இன்டர்மிஷன் பாயிண்ட் என்பது இந்தியன் சினிமால தொடங்குச்சு. தமிழ் சினிமாலும் அது தொடர்ந்து வந்துட்டு இருந்தது. சோ அப்படியே பிராக்டிஸ் பாத்தீங்கன்னா அது பிறகு லெங்த் இப்ப குறைஞ்சு 110 நிமிஷம் 105 நிமிஷம் வந்தாலும் இன்டர்மிஷன் என்பது தவிர்க்க முடியாத ஒரு அங்கமா தமிழ் சினிமால மாறி போச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 101 நிமிஷம் இருக்கிற படத்துக்கு இன்டர்மிஷன் பாயிண்ட் 50 நிமிஷத்துலயே கொடுப்பாங்க. நம்ம எல்லாம் படம் பார்த்துட்டே இருப்போம், இன்டர்வல் வந்துருச்சா அப்படின்னு நினைப்போம். ஏன்னா வேற வழி கிடையாது. ஏன்னா இப்படி நம்ம எல்லாருமே வழக்கமாயிட்டோம். ஒரு படத்து நடுவில் ஒரு இன்டர்மிஷன் பாயிண்ட் வரணும். அப்பதான் நம்ம ரெஸ்ட் ரூம் போலாம், பிளஸ் நம்ம எல்லாம் பாப்கார்ன் வாங்கலாம், காஃபி குடிக்கலாம் அப்படின்ற ஒரு பழக்கம் உருவான தொட்டு இன்டர்மிஷன் என்பது தவிர்க்க முடியாத ஒரு அங்கமா இப்ப தமிழ் சினிமால இருக்கு. இப்ப ஹாலிவுட் சினிமா பாத்தீங்கன்னா வேற வழி இல்லாம தியேட்டர் ஓனர் என்ன பண்றாங்க, ஒரு 50 நிமிஷம் முடிஞ்ச வரை ஒரு இன்டர்மிஷன் பாயிண்ட் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இப்ப இருக்கு. உலகத்திலேயே லாங்கஸ்ட் இடைவேளை ஒரு படத்துக்கு விட்டாங்க, அதாவது 1.5 வருஷம். எந்த படம் நீங்க சொல்ல முடியுமா? அது பாகுபலி படத்துக்கு. அதாவது ஒரு கதை முடியும் போது, முதல் பாட்டு முடியும் போது பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்மிஷன். பாகுபலியை கட்டப்பா ஏன் கொலை பண்ணார், இதுதாங்க இன்டர்மிஷன் பாயிண்ட். அந்த இன்டர்மிஷன் பாயிண்டே ஃபர்ஸ்ட் பார்ட்டோட எண்டா வச்சு ராஜமௌலி செகண்ட் பார்ட்டுக்கு நம்ம 1.5 வருஷம் வெயிட் பண்ண வச்சாரு. அந்த 1.5 வருஷம் நம்ம பேசிட்டே இருந்தோம், உலகம் ஃபுல்லா பேசிட்டே இருந்து கட்டப்பா ஏன் பாகுபலியை கொலை பண்ணார், கட்டப்பா ஏன் பாகுபலியை கொலை பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் டிபேட் பண்ணிட்டே இருந்தாங்க. நிறைய கார்ட்டூன்ஸ் வந்துட்டு இருந்தது, நிறைய மீம்ஸ் வந்துட்டு இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய இடைவேளை பாயிண்ட நம்ம ராஜமௌலி சார் கிரியேட் பண்ணி பரபரப்பு உண்டாக்குனாரு. அது மூலமா ஒரு பெஞ்ச்மார்க் இடைவேளை அவர் கொடுத்திருந்தார். சோ இதுதாங்க முதல்ல நான் சொல்லணும். அதாவது ஒரு இடைவேளை விடும்போது நம்ம எப்படி விடணும்னா அவ்வளவு பெரிய பரபரப்பு உண்டாக்கணும். மக்கள் எதிர்பார்க்கிற மாதிரி, அதாவது செகண்ட் பார்ட்டுக்கு எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு இடைவேளை பாயிண்ட் நம்ம விடணும். அப்படி விட்டீங்கன்னா அந்த படத்துக்கு செகண்ட் ஹாஃப்க்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். பாகுபலி ஒரு ஐகானிக் உதாரணம். அதாவது 1.5 வருஷம் வெயிட் பண்ண வச்சு செகண்ட் பார்ட் காமிச்சது. நம்ம எல்லா படமும் அப்படி எதிர்பார்க்க முடியாது. மேக்ஸிமம் பார்த்தா உங்களுக்கு கிடைக்கிற இன்டர்மிஷன் பாயிண்ட் 20 நிமிஷம் தான். அந்த 20 நிமிஷம் ஆடியன்ஸ் உங்க அடுத்த பார்ட்டுக்கு ரெடி ஆகணும், அடுத்த பாட்டை எதிர்பார்த்து வரணும். அப்படிப்பட்ட பெஸ்ட் இன்டர்மிஷன் பாயிண்ட்ஸ் என்னென்ன படங்கள்ல வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் சினிமால நிறைய படங்களை சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 200-300 படங்களை எக்ஸாம்பிளா சொல்லலாம். அப்படி சொன்னா நான் எபிசோட தான் பண்ணிட்டு இருக்கணும். அது பதில் இந்த எபிசோட்ல சில குறிப்பிட்ட படங்களை நான் உதாரணங்களை சொல்ல விரும்புறேன். அந்த உதாரணங்கள் மூலமா இயக்குநர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும்ன்றதுக்காக தான். ஆனா இந்த மாதிரி பெஞ்ச்மார்க்கான இடைவேளை பாயிண்ட்களை நம்ம பார்த்துட்டு நம்மளும் நம்முடைய கதையில அந்த மாதிரி இடைவேளை பாயிண்ட், அதாவது இன்டர்மிஷனை கரெக்டா வச்சோம்னா ஆடியன்ஸ் எக்ஸைட் ஆவாங்க, கண்டிப்பா செகண்ட் பார்ட்டுக்கும் எதிர்பார்த்து வருவாங்க அப்படின்ற ஒரு ஐடியாவுக்காக தான் இந்த எபிசோட் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த எபிசோட்ல தமிழ் சினிமால சில பெஞ்ச்மார்க்கான இன்டர்மிஷன் பாயிண்ட்ஸ் பத்தி நான் சொல்ல போறேன். அதுல நான் தொடங்கணும் அப்படின்னா நிறைய எம்ஜிஆர் அவர்களோட படங்கள் எல்லாம் தொடங்கணும், அது ரொம்ப ஏர்லியா போயிடும் அப்படின்றதுக்காக ஒரு 1983 இருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். 1983 பாத்தீங்கன்னா ஒரு பெஞ்ச்மார்க்கான இன்டர்மிஷன் பாயிண்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா அது ஏ ஜெகநாதன் அவர்கள் டைரக்ஷன்ல சிவாஜி கணேசன் அவர்கள் டபுள் ஆக்ஷன் நடிச்ச வெள்ளை ரோஜா படத்தை சொல்லலாம். இது மலையாளத்தில் வெளிவந்த போஸ்ட் மார்ட்டம் படத்தோட ரீமேக். இந்த படத்துல பாத்தீங்கன்னா முதல்ல சிவாஜி அவர்கள் ஒரு பாதிரியாரா காமிப்பாங்க. ஃபாதர் ஜேம்ஸ் என்ற கேரக்டர்ல அவர் ஒரு கேரக்டருடைய மர்டர் நடக்கும், அதாவது மேரின்ற பொண்ணுடைய மர்டர் நடக்கும். அதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவருடைய இன்னொரு பிரதரான அருள் அப்படின்றவர்கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லுவாரு. அந்த மேரினுடைய சவத்தை எடுத்து பார்க்கணும், யார் எப்படி மர்டர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுநாள் போயிட்டு புதைச்சிருக்கிற அந்த பணத்தை எடுப்பாங்க. எடுத்து பாத்தீங்கன்னா அதுல உள்ள படுத்திருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா யார் கம்ப்ளைண்ட் பண்ணாரோ, அதாவது ஃபாதர் ஜேம்ஸே அந்த இதுல பெட்டியில சவ பெட்டியில இருப்பாரு. இன்டர்மிஷன் பாயிண்ட் வரும்.
பெரிய ஷாக் கொடுக்கும். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா 83ல அந்த படம் வந்தப்போ எல்லாருமே அதிர்ச்சி ஆனாங்க. என்னன்னா யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவர் வந்து அந்த சவப்பெட்டியில் இருக்காரு. இப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருக்கிற அருள் அப்படின்ற கேரக்டர் இருக்கிற சிவாஜி அவர்கள் வந்து பயங்கரமா எமோஷன் ஆயிடுவார். ஏன்னா தன்னுடைய சகோதரன் வந்து அந்த இதுல இருக்காருன்னு அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. ஆடியன்ஸ்க்கும் அதிர்ச்சி, அந்த படத்துல வந்து எல்லாருமே கேரக்டர் அதிர்ச்சியா இருப்பாங்க. ஆடியன்ஸும் பாத்தீங்கன்னா அந்த இன்டர்மிஷன் பாயிண்ட்ல என்னன்னா இப்படி ஒரு இன்டர்மிஷன் பாயிண்ட் கொடுத்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்ல வெளியில போவாங்க. இதை எப்படி கண்டுபிடிக்க போறாங்க, யார் வந்து இவரை மர்டர் பண்ணது, எந்த கூட்டம் வந்து இது பின்னாடி இருக்கு, என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்ற செகண்ட் பார்ட்டை பார்க்கணுன்ற ஆர்வத்தோட அவங்க வந்தாங்க. அது பிறகு அந்த படத்தை வந்து செகண்ட் பார்ட்டை பார்க்கும்போது அந்த படம் இன்னும் ஃபுல்ஃபில் ஆச்சு. அது மூலமா அந்த படம் பெரிய சக்சஸ் ஆச்சு. சோ வெள்ளை ரோஜா ஒரு கண்டிப்பாக ஒரு பிரமாதமான ஒரு இன்டர்மிஷன் பாயிண்ட்டுக்கு உதாரணம்னு கண்டிப்பா சொல்லுவேன். அடுத்த பெஞ்ச்மார்க் இன்டர்மிஷன் பாயிண்டா ஒரு படம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா அது 1989 வெளிவந்த அபூர்வ சகோதரர் படத்தை சொல்லலாம். அதுல பாத்தீங்கன்னா அப்பு அப்படின்ற குள்ள கேரக்டர் பாத்தீங்கன்னா தற்கொலை பண்ணிக்க போவாரு. ஏன்னா அவர் வந்து லவ் ஃபெயிலியர் ஆயிருப்பாரு. அவர் தற்கொலை பண்ணிக்க போகும்போது ஒரு பறவை வந்து அதை காப்பாத்தும். பறவை வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லி அப்புறம் வந்து அந்த அம்மா காப்பாத்தின பிறகு சொல்லுவாங்க, டே நீ குள்ளமா பிறந்ததுக்கு நீ காரணம் இல்லடா, இந்த விஷம் தாண்டா காரணம், நான் குடிச்ச விஷம் தாண்டா காரணம் சொல்லும்போது நீ விஷம் குடிச்சியா, எதனால குடிச்சேன்னு சொல்லும்போது இப்போ அவங்க பிளாஷ்பேக்ல அவங்க கணவனை எப்படி வில்லன்கள் கொலை பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ அப்பு டிசைட் பண்ணுவாரு அந்த 4 பேரை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இன்டர்மிஷன் பாயிண்ட் எப்படி இருக்கு பாருங்க. ஒரு பிரமாதமான ஒரு இன்டர்மிஷன் பாயிண்ட். ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு கூஸ் பம்ப் கொடுக்கிற மூமெண்ட். ஆடியன்ஸ் எல்லாம் வந்து எதிர்பார்த்துருவாங்க ஒரு குள்ள வந்து இப்ப 4 பேரை பழி வாங்க போறானா, எப்படி பண்ண போறான், அது கண்டிப்பா வந்து செகண்ட் பார்ட்டை பார்க்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் எல்லாம் இன்டர்மிஷன் பாயிண்ட்ல வெளியில போறாங்க. இப்படிதாங்க ஒரு இன்டர்மிஷன் பாயிண்ட் இருக்கணும். அதாவது அந்த இன்டர்மிஷன் பாயிண்ட் வரும்போது ஆடியன்ஸ் எல்லாம் ஐயோ அடுத்த கட்ட என்ன நடக்க போகுது, என்ன எப்படி பண்ண போறான், இவன் எப்படி ஜெயிக்க போறான் அவனுடைய கோல்ல, அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்குற ஒரு இன்டர்மிஷன் பாயிண்ட் நம்ம கொடுக்கும்போது அந்த படம் வந்து கண்டிப்பாக செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸோட தொடங்குது. அடுத்த பெஞ்ச்மார்க் உதாரணம் 1992ல சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்துல வெளிவந்த அண்ணாமலை படத்தை சொல்லலாம். ரஜினி சார் வந்து கலக்கி இருப்பார் அந்த படத்துல. அதுல இன்டர்மிஷன் பாயிண்ட் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? நண்பனா இருந்த அசோக் வந்து அவரை ஏமாத்தி அவருடைய எல்லா சொத்து எழுதி வாங்கியிருப்பாரு. அசோக் இல்லைங்க, அசோக்குடைய அப்பாவா இருக்கிற ராதாரவி வாங்கியிருப்பாரு. ஆனா இவருடைய பார்வையில அது அசோக் தான் பண்ணாரு நினைச்சிட்டு இருப்பார் ரஜினி அவர்கள். அப்போ எல்லா சொத்து எழுந்த பிறகு அந்த வீட்டுக்கு போகும்போது அவமானப்படுவாரு. அவமானப்படும் போது தொட தட்டி ரஜினி சொல்வாரு, அசோக் இந்த நாள் மறக்காத, நான் வந்து கண்டிப்பா உன்னை வந்து இதே மாதிரி நடுத்தரில் கொண்டு வந்து நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஒரு புயல் அடிக்கும், மழை பெய்யும், இடி இடிக்கும், சேலஞ்ச் பண்ணிட்டு அந்த வீட்டு விட்டு வெளில போவாரு. இன்டர்மிஷன் பாயிண்ட். அதாவது நடுத்தருக்கு வந்த ஒரு ஹீரோ எப்படி வந்து சேலஞ்ச் பண்ணி தன் நண்பனுக்கு எதிராக நின்று ஜெயிக்கிறாரு அப்படின்றத அண்ணாமலை படத்துல அவ்வளவு பிரமாதமா சுரேஷ் கிருஷ்ணா நம்மளுக்கு காமிச்சிருப்பாரு. ரஜினி சார் வந்து அட்டகாசமான ஒரு நடிப்புல அந்த இன்டர்மிஷன் பாயிண்ட்லயே வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை நம்மளுக்கு கிரியேட் பண்ணிருப்பாரு. கமர்ஷியல் படங்கள்லாம் இப்படிதாங்க இருக்கணும். ஒரு இன்டர்மிஷன் பாயிண்ட்ல மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணணும். ஒரு எல்லாமே இழந்த ஒரு ஹீரோ எப்படி செகண்ட் ஹாஃப்ல அச்சீவ் பண்ண போறாரு அப்படின்றத நம்ம காமிக்கும் போது ஆடியன்ஸ் வந்து எதிர்பார்ப்போட செகண்ட் ஹாஃப் வருவாங்க. அடுத்த உதாரணம் பரதனுடைய இயக்கத்துல கமலஹாசனுடைய கதை, திரைக்கதை, வசனம், நடிப்புல வெளிவந்த தேவர் மகன் படத்தை சொல்லலாம். 1992ல வந்த படம் வந்து மிகப்பெரிய லெவலில் பேசப்பட்டது. அந்த படத்துல இன்டர்வல் பாயிண்ட் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும். முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுவரையும் வந்து ஒரு சிட்டி பேஸ்ட் கேரக்டரா கமலஹாசன் அவர்கள் இருப்பாரு. நான் எப்படியாவது வந்து நானும் கௌதமி அந்த ஊரை விட்டு போயிட்டு நாங்க வந்து வெளியூருக்கு ஃபாரின் போய் செட்டில் ஆக போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாரு. அப்படிப்பட்டவர் வந்து சிவாஜி அவர்கள் சொல்வாரு, ஆமா இந்த ஊரை விட்டு எல்லாம் போய் என்ன பண்ண போற நீ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இந்த ஊரே எனக்கு வேணாம், இந்த ஊர்ல நீங்க பண்ற ஜாதி சண்டையும் பிரிவினைகளும் எனக்கு பிடிக்கல, நான் அந்த ஊரை விட்டே போறேன்னு சொல்லிட்டு இருப்பாரு. சிவாஜி அவர்களுக்கு அவர் அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாரு. அந்த நேரத்தில் சிவாஜி அவர்கள் வந்து ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிடுவாரு. இப்போ கமலஹாசன் என்ன முடிவு பண்றாரு பாத்தீங்கன்னா எல்லாருமே ஷாக்கா இருப்பாங்க. ஐயோ நம்மளுக்கெல்லாம் காவலா இருந்த ஒரு பெரிய தலை, அதாவது சிவாஜி அவர்கள் மறைஞ்சிட்டாங்களே, இப்ப நம்மளை காப்பாத்துறதுக்கு யார் இருக்க போறாங்க அப்படின்னு எல்லா ஊர் மக்களும் நினைச்சிட்டு இருக்கும் போது இப்ப நடந்து வருவார் கமலஹாசன் அவர்கள். அதே மாதிரி எப்படி சிவாஜி அவர்கள் வந்து ஒரு கெத்தா நடந்து வந்தாரோ அதே மாதிரி வேட்டி சட்டையில துண்டோட முறுக்கு மீசியோட நடந்து வரும்போது ஒரு இன்டர்மிஷன் பாயிண்ட் விடுவாங்க. இப்போ ஆடியன்ஸ்க்கு எல்லாம் எதிர்பார்ப்பு அதிகமாகும். இதுவரையும் வந்து சிவாஜி அவர்கள் வந்து அந்த ஊரை கட்டி காட்டாரு. இவர் இப்போ வந்து கமலஹாசன் எப்படி வந்து இந்த ஊரை கட்டி காத்து இதுல இருக்கிற பிரச்சனையில இருந்து ஊரை எப்படி விடுபட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு அருமையான ஒரு இன்டர்மிஷன் பாயிண்ட் அந்த படத்துல வந்து கமலஹாசன் அவர்களே திரைக்கதையில் எழுதியிருப்பார். சோ இப்படி ஒரு கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்க காமிக்கும் போது, அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா பிரமாதமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சிட்டி பேஸ்டா பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு அப்படி இருந்த ஒரு ஹீரோ திடீர்னு பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல வேட்டி ஷர்ட்டில அந்த ஊர் தலைவரா எப்படி மாறுறாரு, அவர் என்னென்ன பிரச்சனை சந்திக்கிறாரு வரும்போது ஆடியன்ஸ் வந்து ரெண்டு ஹாஃப்லயும் பெரிய லெவல்ல ஒரு சாட்டிஸ்பாக்சன் அது மூலமா கிடைக்குது. அடுத்து நான் சொல்ல போற உதாரணம் எது பாத்தீங்கன்னா அந்த இன்டர்மிஷன் பாயிண்ட்டுக்கெல்லாம் பாஷாங்க. அதாவது பாஷா படத்தை தான் நான் சொல்றேன். சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்துல 1995ல வந்த இந்த படம் பாத்தீங்கன்னா
பிரமாதமான ஒரு உதாரணம். ஒரு இன்டர்மிஷன் பாயிண்ட்னா இப்படிதான் இருக்கணும். இடி மாதிரி ஒரு இன்டர்மிஷன் பாயிண்ட். அதாவது அதுவரை பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஆட்டோக்காரரா ரஜினி இருப்பாரு. சின்ன சின்ன பிளாஷ்பேக்ல காமிச்சிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்னன்னு சொல்லவே மாட்டாங்க. அது பிறகு பாத்தீங்கன்னா அவருடைய தங்கச்சிங்க, அவருடைய தம்பி எல்லாரையும் வந்து அவர் எப்படி பாத்துக்கிறாரு, அவங்க அம்மா எப்படி பாத்துக்கிறாருன்னு கதை போயிட்டே இருக்கும். அவங்க தங்கச்சிகளை வந்து ஆனந்தராஜ் வந்து கிண்டல் பண்ணுவாரு. ஒரு கட்டத்துல அவருடைய தம்பியை வந்து ஆனந்தராஜ் வந்து டார்ச்சர் பண்ணுவாரு. ஆனந்தராஜ் கேரக்டர் வந்து தம்பி அடிக்கும் போது ரஜினி அவர்கள் வந்து சொல்லுவாரு, என் தம்பி அடிக்காதீங்க, என்ன அடிங்கன்னு சொல்லுவாரு. இப்ப ஆனந்தராஜ் கேரக்டர் பண்ணுவாரு, அவர் வந்து ஒரு போல்ல கட்டி வச்சு அடிப்பாரு. எல்லாருமே அவர் இருக்கிற கும்பல்லாம் பார்த்து அப்படியே பயப்படும். அப்படியே கண்ணில் தண்ணி வரும். எப்படிப்பட்ட ஒரு மனிதர் போய் அடிக்கிறாரு இவரு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த கட்டம் ஆரம்பிக்குங்க. என்னன்னா அவருடைய தங்கச்சியை வந்து அவ வந்து ஹராஸ் பண்ணுவா ஆனந்தராஜ் கேரக்டர். இப்போ எல்லாரையும் சொல்லுவாரு உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் உள்ள அமிச்சு அந்த பைப்பை எடுப்பாரு, அந்த வாட்டர் பைப்பை எடுப்பாரு, எடுத்து அதை தூக்கி அடிப்பாரு. அங்கிருந்து கதை ஆரம்பிக்கும். இன்டர்மிஷன் பாயிண்ட் இடி மின்னலா வந்து அந்த இடத்துல வந்து அவர் அப்படி போட்டு பொழப்பாரு ஆனந்தராஜ் கேரக்டரை கட்டி வச்சு. எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க, இவரா அவரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதாவது ஆட்டோக்காரர் இருந்தவரா இவரு அப்படின்னு நினைப்பாங்க. இப்பதான் எல்லாருக்கும் தெரிய வரும், அவர் ஆட்டோக்காரர் இல்ல, அவர் ஒரு மிகப்பெரிய டான், அவர் தான் பாஷா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்மிஷன் பாயிண்ட்ல அந்த இடத்துல வரும். சோ இப்படிதாங்க, அதாவது ஒரு கேரக்டர் வந்து ஆடியன்ஸ் பார்த்துட்டே இருப்பாங்க, ஒரு எதிர்பார்ப்புல இருப்பாங்க. திடீர்னு ஒரு இன்டர்மிஷன் பாயிண்ட்ல ஒரு இடி மாதிரி ஒன்று இடிச்சு ஆடியன்ஸை வந்து பெரிய லெவல்ல பரபரப்பு உண்டாக்குறது. இப்போ எல்லாருக்குமே தெரியும், இப்போ இப்படி பெரிய டானுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். அது பிறகு வந்து வில்லன் வந்து திருப்பி வருவாரு, இவர் எப்படி வந்து அவர் ஒழிக்க போறாருன்னு. ஆனா ரொம்ப அருமையான ஒரு இன்டர்மிஷன் பாயிண்ட்னால இவரோட பேக் ஸ்டோரி பார்க்கறதுக்கும் ஆடியன்ஸ் ரெடியா இருந்தாங்க. அது பிறகு இந்த வில்லங்களை எப்படி அழிக்கிறான்ற பார்க்கறதுக்கும் ஆடியன்ஸ் ரெடியா இருந்தாங்க. சோ எல்லாத்துக்கும் இன்டர்மிஷன் பாயிண்ட்டுக்கே ஒரு பாஷா அப்படின்னு சொன்னா நான் கண்டிப்பா பாஷா படத்தை எப்பவுமே சொல்லுவேன். அடுத்து இன்டர்மிஷன் பாயிண்ட்டுக்கெல்லாம் ஒரு உதாரணம் ஒரு படம் சொல்லணும்னா அது 1995 சங்கர் இயக்கத்துல வெளிவந்த இந்தியன் படத்தை நம்ம சொல்ல முடியும். இந்தியன் படத்துல இன்டர்மிஷன் பாயிண்ட் வந்து ஞாபகப்படுத்தி பாருங்க. நெடுமுடி வேணு வந்து இந்தியன் தாத்தாவை தேடி வந்து அந்த ஊருக்கே வந்திருப்பாரு. அவளை வந்து சுகன்யா கிட்ட கேட்பாரு, அவர் எங்க அப்படின்னு கேட்பாரு. யாரு இவருடைய பிளாஷ்பேக் என்னன்னு சொல்லிட்டு சுகன்யா சொல்லி முடிப்பாங்க. முடிக்கும் போது நெடுமுடி வேணு கேரக்டர் வந்து கமலஹாசன் அவர்களை வந்து கேட்பாரு, கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா அப்ப என்ன அர்த்தம்னா உங்க கையெழுத்து மூலமா நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு ஒரு அர்த்தம். அந்த இடத்துல கமலஹாசன் அவர்கள் வந்து அதாவது இந்தியன் தாத்தா வந்து வர்மக்கொலை மூலமா அவரை டிசேபிள் பண்ணுவாரு. அது பிறகு அங்கிருந்து அப்படி திரும்பி பார்ப்பாரு. பாத்தீங்கன்னா உடனே வந்து சுகன்யா அவர்கள் கடகடான இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி அவங்க ஒரு ட்ராக்ல உட்காந்து நேரா கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. இந்தியன் தாத்தாவை யாருமே பிடிக்க முடியாது அப்படின்றத வந்து அந்த இன்டர்வல் பாயிண்ட்லயே சங்கர் அவர்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாரு. அதாவது அவ்வளவு இன்டெலிஜென்டான நெடுமுடி வேணு அவர் எப்படியா கண்டுபிடிச்சு வந்திருப்பாரு இன்டர்மிஷன் பாயிண்ட்ல. அவரை பிடிக்கணும்னு வரும்போது அவர் எப்படி வந்து இந்தியன் தாத்தா அங்கிருந்து தப்பிச்சு போறாரு அப்படின்றத அழகா காமிச்சிருப்பாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு எப்படி உருவாகுன்னா, இவ்வளவு பெரிய போலீஸ் ஆபீசரே அவர் பிடிக்க முடியல, இப்ப என்ன பண்ண போறாங்க செகண்ட் ஹாஃப்ல அப்படின்னு பார்க்கும்போது கதை அங்கிருந்து தொடங்கும். சோ இப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட அந்த இன்டர்மிஷன் பாயிண்ட் முடிஞ்சதா அந்த படத்துடைய மிகப்பெரிய சிறப்பு. அடுத்த உதாரணம் 1999 சங்கர் சார் இயக்கத்தில் வெளிவந்த முதல்வன் படத்தை சொல்லலாம். முதல்வன் படத்துல அர்ஜுன் அவர்களுக்கு ஒரு பிரமாதமான கேரக்டர், ஒரு பிரஸ்ல வந்து வீடியோகிராஃபரா இருப்பாரு. அவர் வந்து வீடியோ எடுத்துட்டு இருப்பாரு, நிறைய நிகழ்வுகள் எடுத்துட்டு இருப்பாரு. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அவர் சிஎம்ஏ வந்து அவர் இன்டர்வியூ பண்ணுவாரு. அந்த இன்டர்வியூல வந்து நிறைய அவருடைய சிஎம் மிஸ்டீட்ஸ் அப்படின்வாங்க, அதாவது அவர் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாரு. அதை பிளே பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணும்போது சிஎம் சொல்லுவாரு, ஒரு நாள் நீ சிஎம் இருந்துப்பார், அப்ப தெரியும் இதோட கஷ்டம் என்ன அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப எல்லாரும் வந்து அவரை மோட்டிவேட் பண்ணுவாங்க, அவர் அக்செப்ட் பண்ணிப்பாரு. சரி நான் ஒரு நாள் சிஎம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு சிஎம்கே ஷாக் ஆயிடும், இவர் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அர்ஜுன் அவர்கள் வந்து ஒரு நாள் சிஎம் வந்து மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வருவாரு. அந்த படத்துல வந்து ஒரு பெரிய ஷாக்கிங் இன்டர்வல் அப்படின்னு சொன்னா, ஒரு நாள்ல ஒரு சிஎம் இருக்கிறவர் எவ்வளவு நல்ல விஷயங்களை மக்களுக்கு பண்ண முடியும் அப்படின்றத ரொம்ப பிரமாதமா சங்கர் அவர்கள் காமிச்சிருப்பாரு. அந்த இன்டர்வல் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா அதிரடியா ஊழல் பண்ணதுக்காக சிஎம்ஏ அரெஸ்ட் பண்ணுவாரு. எப்படி எல்லாம் சிஎம் வந்து அவர் வந்து கலாச்சார இந்த மாதிரி நீ பண்ண முடியுமா, ஒரு நாள் சிஎம் இருந்து பாருன்னு கேட்ட ஒரு ஆளு கடைசியில ஒரு நாள் இவ்வளவு சாதனைகளும் பண்ணிட்டு கடைசியில சிஎம்ஏ வந்து ஜெயில வச்சுட்டா இருப்பா அப்படின்ற ஒரு லாக்கோட அந்த இன்டர்மிஷன் வரும். அப்போ ஆடியன்ஸ்க்கு வந்து தெளிவா எஸ்டாப்ளிஷ் ஆகுது, இப்படிப்பட்ட ஒரு அதிரடி ஸ்டாண்ட் பண்ண அர்ஜுன் அவர்கள் கண்டிப்பா செகண்ட் ஹாஃப்ல மிகப்பெரிய பிரச்சனையும் சந்திக்க போறாரு. அது பிறகு அவர் என்னவா ஆக போறாரு அப்படின்றத பத்தி ஆடியன்ஸ் மத்தியில ஒரு பெரிய எதிர்பார்ப்பை அந்த மிட் பாயிண்ட், அதாவது அந்த இன்டர்மிஷன் வந்து பெருசா கிரியேட் பண்ணுச்சு. இன்டர்மிஷன் பாயிண்ட்க்கு ஒரு பெஞ்ச் மார்க்கா இன்னொரு படத்தை நம்ம சொல்லணும்னா அது காக்க காக்க 2003 கௌதம் மேனன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த படத்துல சூர்யா அவர்கள் அதிரடி நடிப்பு நடிச்சிருப்பாரு. ஒரு போலீஸ் ஆபீசரா அவர் வந்து எல்லாருமே வந்து என்கவுண்டர் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் சொல்லுவாரு, இவங்களாம் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்க கூடாது, என்கவுண்டர் பண்ணி போடணும் அப்படின்னு என்கவுண்டர் பண்ணிட்டே இருப்பாரு. ஒரு என்கவுண்டர்ல சேது அப்படின்ற ஒரு கேங்ஸ்டர் வந்து அவர் போட்டு தள்ளிடுவாரு. ஆனா அவர் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சேதுவோட அவரோட பிரதர் பாண்டியாவும் கூட்டாளியா இருந்துதான் அந்த ஒரு பெரிய ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்கன்னு அவர் வந்து தெரியாது போலீஸ் ஆபீசருக்கு. பாண்டியான்ற கேரக்டர்ல ஜீவன் வந்து அந்த சுவருக்கு அந்த பக்கத்தில் நின்றுட்டு பார்த்துட்டு இருப்பாரு. ஓடி வந்து எப்படியாவது கொலை பண்ண நினைப்பாரு. ஆனா அவங்களோட கூட்டாளிகள் நிறுத்துவாங்க, இல்ல அப்புறமா அவனை போடலாம், நீ இங்க இரு அப்படின்னு சொல்லி ஹோல்ட் பண்ணுவாங்க. எப்படி வந்து சூர்யாவும் அவரோட நண்பர்களும் எப்படி சேர்ந்து அவரை போட்டு தள்ளுறாங்க அப்படின்னு பார்ப்பான். அப்புறம் போன் பண்ணுவான், நீ வந்து
என் அண்ணனை போட்டு தள்ளதுக்கு நீ வந்து பெரிய பிரைஸ் பே பண்ண போற, உன்னுடைய காதலியான மாயா அவனுடைய நண்பர்கள் எல்லாருமே இதுக்கு பலியாக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவான் பாண்டியா. இன்டர்மிஷன் அந்த இடத்துல. இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உருவாக்குது. அதாவது சூர்யா அவர்களுக்கே தெரியாத ஒரு கேரக்டரா பாண்டியா கேரக்டர் இருக்கா. அந்த பாண்டியா யாருன்னே இவருக்கு தெரியாது. அந்த பாண்டியா வந்து இவருக்கு வந்து ரிவெஞ்ச் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி த்ரெட்டன் பண்றான். அந்த பாண்டியா யாருன்னு கண்டுபிடிக்கணும், தன் காதலியை காப்பாற்றணும், தன் நண்பர்களை காப்பாற்றணும். அப்படிப்பட்ட ஒரு சேலஞ்சோட தான் இன்டர்மிஷன் பாயிண்ட் ஆஃப் காக்கா காக்கா வரும். அவ்வளவு அருமையான ஒரு இன்டர்மிஷன் பாயிண்ட். நம்மளுக்கு வந்து ஒரு படபடான ஒரு பயமுறுத்தும். என்ன பண்ண போறான் இந்த பாண்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை செகண்ட் ஹாஃப் மேல உருவாக்கும். அடுத்த உதாரணம் 2005 லிங்குசாமி அவர்களுக்கு தலைவர் வந்து சண்டைக்கோழி படத்தினுடைய இன்டர்மிஷன் சொல்லலாம். சண்டைக்கோழி படத்துல பாத்தீங்கன்னா காசின்ற கேரக்டர் வந்து ஒரு ஊர்ல வந்து கலாட்டா பண்ணிட்டு ஊரையே கட்டுக்கோப்புல வச்சிருக்கும், பயங்கரமா மிரட்டி வச்சிருக்கும், எல்லாருமே பயந்துட்டு இருப்பாங்க. அந்த ஊருக்கு வந்து பாலுன்ற கேரக்டர் விஷால் வருவாரு. அந்த பாலுன்ற கேரக்டர் வந்து ஜாலியா தன் நண்பனோட வந்து சேர்ந்துட்டு திடீர்னு அந்த ஊரை விட்டு கிளம்பும் போது அந்த பஸ்ல நடக்கிற ஒரு நிகழ்வுல காசியை வந்து டேக் ஆன் பண்ணுவாரு, காசியை அடிச்சு தள்ளிடுவாரு. இப்ப காசி அவர் அடிக்கணும்னு கொலை பண்ணணும்னு வரும்போது அவர் வந்து அவரை வெறித்தனமா அடிச்சு அவர் வந்து டிசாம் பண்ணுவாரு. அந்த இடத்துல எல்லாருமே பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. ஊரே மிரல்ற ஒரு காசின்ற கேரக்டரை ஒரு சாதாரண பையன் அடிச்சு போட்டுட்டா அப்படின்னு வரும்போது காசிக்கு வந்து அவமானம் ஆயிடும். எப்படியாவது அந்த பையனை வெட்டி தள்ளணும், அந்த பையனை கொண்டு வந்து இந்த ஊர்ல வெட்டி தள்ளலாம், எனக்கு மீண்டும் அந்த பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெட்டி தள்ளணும்னு சொல்லிட்டு அவர் வந்து அவனை தேடுங்கடா எங்கடா அந்த பையன் அப்படின்னு தேட ஆரம்பிப்பாங்க. ஊரெல்லாம் தேடுவாங்க. எல்லாம் தேடி கடைசியில இன்டர்மிஷன் பாயிண்ட் வரும்போது பாத்தீங்கன்னா வந்து போன் பண்ணுவான். ஒரு ஊர்ல இந்த ஊர்ல தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வரும். அந்த ஊருக்கு போன் பண்ணி அந்த ஊர்ல இருக்கிற அவனுடைய இன்ஃபார்மர் அவனுக்கு போன் பண்ணி சொல்லுவான், காசி கேரக்டர், டேய் அவன் எப்படியாவது அந்த பாலு கேரக்டர் புடிடா அப்படின்னு சொல்லுவான். பாலுவா? யார் சார் பாலு அப்படின்வா. இந்த பாலுடா அப்படின்னு சொல்லுவான். சார் அந்த பாலு யார் தெரியுமா அப்படின்னு சொல்லுவான். இப்போ இன்டர்மிஷன் பாயிண்ட். பேசிக்கலி ஒரு ஆடியன்ஸ்க்கு என்ன சர்ப்ரைஸ், நம்ம அதுவரையும் நினைச்சது பாலு வந்து ஒரு சாதாரண ஆளு அப்படின்னு நினைச்சா அந்த பாலு வந்து மிகப்பெரிய இன்னொரு பெரிய டானுடைய பையன். அதாவது டான் அப்படின்னா இன்னொரு ஒரு ஊருக்கு மிகப்பெரிய டானா இருக்கிற ராஜ்கிரனுடைய பையன் அப்படின்றதுதான் இன்டர்மிஷன் பாயிண்ட்ல வரும். சோ அங்கிருந்து இப்போ இந்த காசி கேரக்டர் அவ்வளவு பெரிய டானான பையனை டேக் ஆன் பண்ண போறான். அவனை ஜெயிக்கிறானா இவன் ஜெயிக்கிறானா அப்படின்றது வந்து செகண்ட் ஹாஃப்ல லிங்குசாமி அவர்கள் நம்மளுக்கு காமிச்சிருப்பார். சோ ஒரு இன்டர்மிஷன் பாயிண்ட்ல நம்மளுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உருவாக்கி, அதாவது ஒரு டான் வந்து இன்னொரு டானுடைய பையனை எப்படி டேக் ஆன் பண்ண போறான், என்ன மாதிரி பிரச்சனைகளை செகண்ட் ஹாஃப்ல சந்திக்க போறா அப்படின்றத ரொம்ப அருமையா லிங்குசாமி நம்மளுக்கு அந்த படத்துல காமிச்சிருப்பார். சோ ஒரு இன்டர்மிஷன் பாயிண்ட்ன்றது இப்படிதான் ஒரு பெரிய பிரச்சனையோட என் பண்ணி இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வந்து மீண்டு வர போறாங்க, இல்ல இவன் கோல் அச்சீவ் பண்ணானா இல்ல அவன் கோல் அச்சீவ் பண்ணானன்றத ஆடியன்ஸ்க்கு தெளிவா சொல்றதா செகண்ட் ஹாஃப் குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு போனா ஆடியன்ஸ் வந்து ஒரு எக்ஸைட்மெண்டோட செகண்ட் ஹாஃப் வெயிட் பண்ணுவாங்க. அடுத்த முக்கியமான ஒரு உதாரணம் இன்டர்மிஷன் பாயிண்ட்க்கு எதுன்னு பாத்தீங்கன்னா அது சங்கர் இயக்கத்துல ரஜினி சார் நடிப்பில் வெளிவந்த சிவாஜி படத்தை சொல்லலாம். இந்த படத்திலையும் பாத்தீங்கன்னா சிவாஜின்ற ஒரு கேரக்டர் வந்து ஃபாரின்ல இருந்து ஒரு 100 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு பெரிய மெடிக்கல் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் கட்டணும், ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கணும்னு வருவாரு. ஆனா அவருக்கு எதிர நிப்பாரு சுமன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எஜுகேஷனிஸ்ட். அவர் சொல்லுவாரு, நீ பாட்டு வந்து ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்துருவா, நாங்களாம் எங்கடா போறது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு எதிர பெரிய தடங்களுக்கு எல்லாம் ஏற்படுத்துவாரு. இந்த தடங்களுக்கு மூலம் என்ன ஆகும்னா இவர் என்னென்ன இன்வெஸ்ட் பண்ணாரோ எல்லாமே இழந்துருவாரு. மொத்தமா இழந்து கடைசியில பாத்தீங்கன்னா நடுத்தருக்கு அந்த குடும்பமே மொத்த சொத்தை இழந்து கடைசியில வந்து நிற்கும். இப்போ சுமன் கேரக்டர் வந்து அவர்கிட்ட வந்து ₹1 கையில கொடுத்துட்டு போவாரு. இந்த சொல்வாரு, இதான் உனக்கு ₹1 பிச்சை போடுறா அப்படின்னு சொல்லுவாரு. அந்த பிச்சை அந்த ₹1 எடுத்துட்டு அப்படியே ரஜினி நிப்பாரு இன்டர்மிஷன் பாயிண்ட். அப்ப வந்து விவேக் அவர்கள் சொல்லுவாரு, என்ன சிவாஜி எல்லாத்தையும் எழுந்துட்டு நீ அப்படின்னு சொல்லும் போது இப்போ அந்த ₹1 காயினை வச்சுக்கிட்டு ரஜினி சார் சொல்லுவாரு, இந்த ₹1 காயின்ல இருந்து நான் என்னோட வாழ்க்கையை திருப்பி ஆரம்பிக்கிறேன். பூ விழுந்தா பூ பாதை, சிங்கம் விழுந்தா சிங்கப்பாதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ₹1 காயினை போடுவாரு. அந்த ₹1 காயில வந்து சிங்கம் விழும், இனிமே சிங்கப்பாதை அப்படின்னு. அதுதான் செகண்ட் ஹாஃப் ஆஃப் சிவாஜி. அதாவது சிங்கப்பாதை என்ன அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியை வந்து சங்கர் அவர்கள் நம்மளுக்கு ஏற்படுத்தி இருப்பாரு சிவாஜி படத்துல. அடுத்த உதாரணம் AR முருகதாசனுடைய எழுத்து இயக்கத்தில் வெளிவந்த துப்பாக்கி படத்தை சொல்லலாம். தளபதி விஜய் கலக்கி இருப்பார் அந்த படத்துல. அந்த படத்தோட இன்டர்மிஷன் பாயிண்ட் வந்து ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் ஹைலைட் ஆஃப் த ஃபிலிம் அப்படின்னு சொல்ல முடியும். என்னன்னா அந்த இன்டர்மிஷன் பாயிண்ட்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 12 பேர் 12 இடத்துல பாம் வைக்கணும்னு சொல்லிட்டு பல பப்ளிக் இடங்களுக்கு போயிருப்பாங்க. அந்த 12 பேரையும் எப்படி வந்து விஜய் அவர்கள் போயிட்டு பிளான் பண்ணி இன்டெலிஜென்ட்டா பிளான் பண்ணி தன்னுடைய ஆளுங்க 12 பேரை கொண்டு போயிட்டு அவங்க 12 பேரையும் போட்டு தள்ளுவாரு. ஷாக் ஆகும். என்டையர் வந்து பாத்தீங்கன்னா 12 பேரும் ஒரே ஸ்கிரீன்ல வருவாங்க. அந்த 12 பேரையும் ஒரே டைம்ல ஷூட் அப்படின்னு 12 பேரையும் போட்டு தள்ளிடுவாங்க அவருடைய டீம். போட்டு தள்ளி முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா இப்ப வில்லன் வந்து அங்கிருந்து கால் வரும். கால் சொல்லுவாரு, ஏய் என்னுடைய ஆளுங்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டேன், நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப விஜய் சொல்லுவாரு, ஐ அம் வெயிட்டிங் அப்படின்னு. இன்டர்மிஷன் பாயிண்ட் பாருங்க. இப்போ வில்லன் வந்து காஷ்மீர்ல இருந்து கிளம்பி வரப்போறான் ஹீரோவை டேக் ஆன் பண்றதுக்கு. அப்படிதாங்க ஒரு இன்டர்மிஷன் பாயிண்ட் வேணும். அதாவது ஆடியன்ஸ் எல்லாம் சொன்னோம், ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தி செகண்ட் ஹாஃப் அப்படின்னு சொல்லணும். அப்படிதான் வந்து அந்த டயலாக் வந்து முருகதாஸ் அவர்கள் அங்க எழுதியிருக்காரு. ஐ எம் வெயிட்டிங் விஜய் சொல்றதா நம்ம வந்து இன்டர்மிஷன் பாயிண்டா எதிர்பார்க்கிறது எல்லார்கிட்டையும். அதாவது ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் செகண்ட் ஹாஃப் அப்படின்னு இயக்குறவர்கிட்டையும் எழுத்தாளர்கிட்டையும் நம்ம சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சதுன்னா பிரமாதமா ஒரு படத்துக்கு இருக்குன்றதுக்கு துப்பாக்கி ஒரு முக்கியமான உதாரணம்.
யதார்த்த சினிமாக்கள்ல அதிரடியான ஒரு இன்டர்மிஷன் பாயிண்ட் வர முடியுமா? நிறைய படங்கள்ல வந்திருக்கு. உதாரணம் நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னா சுப்பிரமணியபுரம் படத்தை சொல்லலாம். சுப்பிரமணியபுரம் படம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45-50 நிமிஷம் வரையும் கதைக்கே வரமாட்டாங்க. ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த கேரக்டர் எல்லாருமே 4 ஃப்ரெண்ட்ஸை வந்து டோட்டலா கலாச்சிட்டு இருப்பாங்க. ஊர்ல இருக்கிற தலைவரை, பஞ்சாயத்து தலைவரை கலாய்ப்பாங்க, பொண்ணுங்களை பார்த்துட்டு கலாச்சிட்டு இருப்பாங்க, ஜாலியா இருப்பாங்க. அதுலதான் வந்து கண்கள் இரண்டால் சாங்ல வந்து ஜெய் அண்ட் சுவாதி லவ் பண்ணுவாங்க. அந்த லவ்க்கு இவங்க எல்லாம் துணையா இருப்பாங்க. நம்ம படம் பார்க்குற எல்லாருமே நினைச்சிட்டு இருப்போம் எப்படா கதைக்கு வருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். அப்புறம் கதைக்கு வருவாங்க. அந்த கதையில பாத்தீங்கன்னா சமுத்திரக்கனி அவர்கள் வந்து டாக்ட்ஃபுல்லா இவங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணுவாரு. தன்னுடைய அண்ணனை வந்து மொத்தமா இந்த பொலிட்டிஷியன் வந்து எல்லாம் பாதிச்சுட்டாங்க. அண்ணன் வந்து ஸ்ட்ராங்கா பாலிடிக்ஸ்ல வரணும்னு சொன்னா ஒருத்தர் போடணும், இது யார் பண்ணுவாங்க தெரியலையே அப்படின்னு வரும்போது டக்குன்னு பாத்தீங்கன்னா ஜெய் வந்து கமிட் பண்ணுவாரு. இப்போ வந்து சசிகுமார் கேரக்டரும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் வேற வழி இல்லாம இந்த 4 பேரும் சேர்ந்து ஒரு பொலிட்டிஷியனை வந்து ஏர்லி மார்னிங் மானிட்டர் பண்ணி அது பிறகு ஒரு சைக்கிள் போவாங்க. அவர் வந்து வாக் போகும்போது அவரை போட்டு தள்ளுவாங்க. 4 பேருமே அமெச்சூர். இதுவரையும் அவங்க கொலை பண்ணதே கிடையாது. ஒரு அமெச்சூரிஷா திடீர்னு போயிட்டு அந்த இடத்துல அந்த வாக் போயிட்டு இருக்கிறவர் வந்து கொலை பண்ணிட்டு அந்த இடத்துல பயந்து போய் அந்த சைக்கிளை விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க. இந்த இடத்துல இன்டர்மிஷன் பாயிண்ட் வரும். இப்போ இது வந்து ஒரு அதிர்ச்சியான ஒரு இன்டர்மிஷன் பாயிண்டா இருக்கும். ஏன்னா ஒரு ஜாலியா போயிட்டு இருந்த ஒரு படம் இந்த மாதிரி ஒரு இன்டென்ஸான ஒரு சேஞ்ச் வருமா அப்படின்னு எதிர்பார்க்காத ஒரு படத்துல திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு கொலை நடக்குது. 4 பேரும் இதனால மாட்டிக்க போறாங்கன்னு தெரியுது. இப்போ இந்த 4 பேர் என்ன ஆச்சு அப்படின்ற எதிர்பார்ப்பை செகண்ட் ஹாஃப்ல நம்மள உருவாக்குது. இப்படிதாங்க நீங்க வந்து ஒரு 40 நிமிஷம் நீங்க வந்து கதைக்கு வரலனாலும் பிரச்சனை இல்லை. ஆனா அதுக்கு பிறகு நீங்க அதிரடியான ஒரு இன்டர்மிஷன் பாயிண்டோட நிறுத்தினீங்கன்னா கண்டிப்பா ஆடியன்ஸ் வந்து செகண்ட் ஹாஃப்ல பெருசா எதிர்பார்ப்பாங்க. மிட் பாயிண்ட்டுக்கு ஒரு பெஞ்ச் மார்க்கா இன்னொரு உதாரணம் எது சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வெங்கட் பிரபு இயக்கத்துல 2011 அஜித் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த மங்காத்தா படத்தை சொல்லலாம். மங்காத்தா படத்துல பாத்தீங்கன்னா விநாயக் என்ற கேரக்டர்ல அதிரடியா ஆக்ஷன் பண்ணிட்டே இருப்பாரு அஜித் அவர்கள். முதல்ல இருந்தே ஸ்டைலிஷான ஒரு அவர் வில்லனா ஹீரோவா அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் ஆக போயிட்டே இருக்கும். ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு 500 கோடி அடிக்கணும் பிளான் பண்ணும்போது இவர் 5வது அவங்களும் சேர்ந்துருவாரு. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து 500 கோடி அடிச்சிருவாங்க. அந்த 500 கோடி அடிச்சுட்டு ஒரு குடோன்ல எடுத்து வைக்கும் போது இப்போ அஜித் அவர்கள் வந்து ஒரு செஸ் கேம் விளையாடுவாரு. அந்த செஸ் கேம்ல இந்த எல்லாரையும் எப்படி போட்டு தள்ளிட்டு நான் 500 கோடியை தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுவாரு. அந்த பிளான் போடுற சீனை வந்து ரொம்ப அருமையா வெங்கட் பிரபு நம்மளுக்கு காமிச்சிருப்பாரு. அதாவது ஒரு சீன்ல அவங்க எப்படி போட்டு தள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா காமிச்சிட்டு கடைசியில வந்து டயலாக்ல எத்தனை நாள் தான் நான் நல்லவனாவே நடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்மிஷன்ல கொடுப்பாரு. அதாவது ஒரு கேரக்டர் வந்து எப்படி எல்லாம் வந்து ஒரு நல்லவனா கெட்டவனா இல்லாத போயிட்டு இருந்த ஒரு கேரக்டர் மொத்தமாவே நான் கெட்டவன் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்மிஷன் பாயிண்ட்ல ரொம்ப அழகா எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாரு அஜித் அவர்கள். வெங்கட் பிரபு வந்து அவ்வளவு அருமையா அந்த சீனை வந்து இயக்கி இருப்பாரு. ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு இயக்கம், ரொம்ப அருமையான ஒரு இன்டர்மிஷன் பாயிண்ட். பெஸ்ட் இன்டர்மிஷன் பாயிண்ட்க்கு பாரஞ்சித் இயக்கத்துல வெளிவந்த மெட்ராஸ் படத்தையும் ஒரு உதாரணமா நம்ம சொல்ல முடியும். 2014 வெளிவந்த இந்த படத்துல பாத்தீங்கன்னா கார்த்தி, கலையரசன் நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட இன்டர்மிஷன் பாயிண்ட்க்கு முன்னாடி என்ன கதையா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வாளை வந்து பொலிட்டிக்கல் கேம்பெயினுக்காக யூஸ் பண்ண சொல்லிட்டு கண்ணன் அப்படின்ற கேரக்டர்ல நந்தகுமார் வந்து ட்ரை பண்ணுவாரு. அவருடைய மகன் தான் வந்து பெருமாள், அவருடைய மகன் தான் வந்து கண்ணன் என்ற கேரக்டர்ல மைங்கோபி இருப்பாரு. இப்போ இவங்களுக்கு எதிராக யார் நிற்பாங்க பாத்தீங்கன்னா கார்த்தியும் கலையரசன் நிற்பாங்க. இப்போ 2 பேரையும் போட்டு தள்ளணும் சொல்லிட்டு பெருமாள் வந்து அவங்களை தேடி வந்திருப்பாரு. இந்த போட்டு தள்ளணும் வரும்போது இந்த ஒரு பெரிய ஆக்ஷன் பிளாக்ல அந்த அட்டாக்ல பாத்தீங்கன்னா ரொம்ப இன்டெலிஜென்ட்டா கார்த்தி அவர்கள் வந்து மைங்கோபியை போட்டு தள்ளிடுவாரு. இவங்க 2 பேரும் தப்பிச்சு ஓடிடுவாங்க. இந்த இடத்துல இன்டர்மிஷன் பாயிண்ட். இப்போ யார் வந்து இவங்களை கில் பண்ண வந்தாங்களோ அவங்களே இவங்க வந்து 2 பேரும் போட்டு தள்ளிடுவாங்க. அதனால ஒரு மிகப்பெரிய மாற்றமே அவங்க வாழ்க்கையில நிகழும். எப்படி சுப்பிரமணியபுரம் படத்துல ஒரு 4 பேர் வந்து ஜாலியா போயிட்டு இருந்த வாழ்க்கையில திடீர்னு அவங்க பண்ற ஒரு கொலை வந்து ஒரு பெரிய காரணமா இருக்கோ அதே மாதிரி மெட்ராஸ் படத்திலையும் இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ற ஒரு கொலை இவங்க வாழ்க்கையை புரட்டி போடும். இப்படிதாங்க ஒரு இன்டர்மிஷன் பாயிண்ட் வந்து ஒரு கதையினுடைய போக்கையே மாத்தணும். அதாவது ஃபர்ஸ்ட் ஹாப்ல போயிட்டு இருக்கிற ஒரு போக்குல இருந்து தடால்னு வேற போக்குல அந்த படம் ஷிஃப்ட் ஆகி போகும்போது செகண்ட் ஹாப் மீது மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட் ஆடியன்ஸ்க்கு உருவாகும். இப்படி நிறைய உதாரணங்களை நம்ம சொல்லிட்டே போலாங்க. ஏன்னா தமிழ் சினிமால பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்டர்மிஷன் பாயிண்ட்லயே அதிரடியா ஸ்கோர் பண்ண படங்கள் நிறைய இருக்கு. நான் வந்து சில உதாரணங்கள் தான் சொன்னேன். அதுவும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படங்களை சொன்னேன். ஏன்னா இன்ஸ்டன்டா உங்களுக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இம்பாக்டான இன்டர்வல் பாயிண்ட் மற்ற படங்கள் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. நிறைய படங்கள் இருந்திருக்கு. இதெல்லாம் செலக்டிவான உதாரணங்கள் தான். இப்ப சமீபத்தில் வந்து ஒரு படத்துல அதே மாதிரி உதாரணம் சொன்னோம் அப்படின்னு சொன்னா அது கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தாலுடைய இன்டர்வல் பாயிண்ட் நம்ம சொல்ல முடியும். கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால பாத்தீங்கன்னா 2 பேர் யங்ஸ்டர்ஸ் வந்து கான் பண்ணிட்டு இருப்பாங்க, ஊரே ஏமாத்திட்டு இருப்பாங்க. அவங்க என்னென்னமோ பண்ணி ஏமாத்தி பணம் சம்பாதிச்சிட்டு இருப்பாங்க. 2 பொண்ணுங்களை வந்து டீப்பா காதலிப்பாங்க. அந்த 2 பொண்ணுங்களுக்காக என்ன பண்ணுவாங்க, ஒரு மிகப்பெரிய விஷயம் பண்ணி அந்த ஊர்ல இருந்தே தப்பிச்சு பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு கோவா போயிடுவாங்க. இப்ப கௌதம் மேனன் தேடி தேடி கடைசியில வந்து கோவால வந்து அவங்களை போய் ரீச் பண்ணுவாரு. டோர் ஓபன் பண்ணா கௌதம் மேனன் இருப்பாரு. இவங்க 2 பேரும் பயந்துருவாங்க. தங்களை தான் போலீஸ் பிடிக்க வந்திருக்கு 2 பேரும் பயந்து நடுங்கும் போது கௌதம் மேனன் சொல்லுவாரு அந்த 2 பொண்ணுங்க எங்கடா அப்படின்னு கேட்பாரு. இந்த 2 பேரும் ஆச்சரியப்படுவாங்க. என்னது அந்த பொண்ணுங்களா அப்படின்னுவாங்க. அந்த 2 பொண்ணுங்க தாண்டா மிகப்பெரிய கான் அப்படின்னு இன்டர்மிஷன் பாயிண்ட். அதாவது எப்படின்னா ஆடியன்ஸ்க்கு இதுவரையும் தெரியாம ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா இந்த 2 பேர் தான் வந்து ஏமாத்துக்காரனுங்க. இவங்க வந்து போலீஸா இருக்கிற கௌதம் மேனன் பிடிக்க போறாரு அப்படின்னு நினைச்சு போயிட்டு இருக்கிற ஒரு கதை
டக்குன்னு ஒரு ட்விஸ்ட் அடிக்குது. என்ன ட்விஸ்ட்னா, இவங்க ரெண்டு பேரோட ஸ்மார்ட்டா அந்த ரெண்டு பொண்ணுங்களும் ஏமாத்திக்காரங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வல் பாயிண்ட்ல வருது. இது பிறகு இந்த ரெண்டு பேரும் அந்த பொண்ணுங்களை தேடி போறதும் அது பிறகு என்ன நடக்குதோ செகண்ட் ஹாஃப்ல. இப்படி இன்டர்வல் பாயிண்ட்லயே ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் கொடுத்து நம்மள எல்லாம் வந்து தேசிங் பெரியசாமி சர்ப்ரைஸ் பண்ணாரு. இப்படி நிறைய படங்கள் இருக்கு. சிவப்பு மஞ்சள் பச்சை படம் சொல்லலாம், மெட்ரோ படம் சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய படங்கள்ல வந்து இன்டர்மிஷன் பாயிண்ட்ல பெரிய லெவல்ல நமக்கு சர்ப்ரைஸ் எல்லாம் வந்திருக்கு. உதாரணமா தான் சில படங்களை நான் இப்ப சொல்லியிருக்கேன். முக்கியமான விஷயம் நம்ம மனசுல வைக்க வேண்டியது என்ன பாத்தீங்கன்னா, வெகுஜன சினிமாக்கு கண்டிப்பாக அதிரடியான ஒரு இன்டர்வல் பாயிண்ட் தேவைப்படுது. ஏன்னா வெகுஜன சினிமானாலே ஒரு எக்ஸாஜரேஷன் தான். அந்த எக்ஸாஜரேஷன்ல நீங்க எவ்வளவு தூரம் ஆடியன்ஸ் இம்ப்ரெஸ் பண்றீங்க இன்டர்வல் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஆனா இதே வந்து ஒரு ஆர்டிஸ்டிக்கான படத்துக்கு அவசியம் கிடையாது. ஆர்டிஸ்டிக்கான படத்துக்கு ரொம்ப அருமையா நம்ம பிரசன்ட் பண்ணிட்டு போனா போறோம், கதையை நீட்டா சொல்லிட்டு போனா போறோம். இன்டர்வல் பாயிண்ட்டுக்காக மெனக்கெடணும் அவசியம் கிடையாது. இந்த மாதிரி தமிழ் சினிமால நிறைய படங்கள் வருது. இன்ஃபேக்ட் நீங்க நிறைய படங்கள் பாத்தீங்கன்னா இன்டர்மிஷன் பாயிண்ட் அப்ப நம்மலாம் ஆச்சரியப்படுவோம், என்னது இன்டர்மிஷனா, என்னடா அது ஒண்ணுமே நடக்கல, இப்ப போய் இன்டர்வல் பாயிண்ட் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க அந்த மாதிரி ஒரு இன்டர்மிஷன் பாயிண்ட், அதாவது பிளாட்டான ஒரு இன்டர்மிஷன் பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா ஆடியன்ஸ் கண்டிப்பா வெளியில வந்து பெருசா அந்த படத்தை பத்தி பேச மாட்டாங்க. என்னமோ போயிட்டு இருக்குப்பா இந்த படம், என்னமோ வரும், இனிமேதான் கதைக்கு வருவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக் வந்து மிக்ஸ்டா தான் போவோம் அந்த மாதிரி படங்களுக்கு. ஒரு இன்டர்வல் பாயிண்ட் எப்படி இருக்கணும்னு உதாரணங்கள் சொல்லும் போதே நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா நம்மளை பொறுத்தவரையும் ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கு. இன்டர்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 நிமிஷம் ஆடியன்ஸை வெளியில அனுப்புறோம். அதனால அவங்களுக்கு அந்த இன்டர்மிஷன் பாயிண்ட்ல அவங்க வெளியில போகும்போது ஒரு எதிர்பார்ப்போட செகண்ட் ஹாஃப் வரணும். ஏன்னா இன்டர்மிஷன் பாயிண்ட்லயே ஃபர்ஸ்ட் வெர்டிக்ட் வெளியில வந்துரும். ஏன்னா இப்ப இருக்கிற சோஷியல் மீடியா உலகத்துல இன்டர்மிஷன் பாயிண்ட்ல ஆடியன்ஸ் எல்லாம் வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துறாங்க எப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்தது, நம்மள என்கேஜ் பண்ணிச்சா இல்லையா, நம்மள ஆச்சரியப்பட வச்சதா இல்லையா, ஒரு புதுசா இருந்ததா இல்லையா அப்படின்னு நிறைய ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது ஒரு வெர்டிக்ட் டிசைட் பண்ணிடுறாங்க. அந்த முடிவு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிவு பாத்தீங்கன்னா உலகம் ஃபுல்லா பரவிடும் படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போதே ஆடியன்ஸ் வெளியில வந்துட்டு படம் மொக்கையா போகுது அப்படின்னு 20 நிமிஷத்துல பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பரவாயில்ல, எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்துரும். அது பிறகு செகண்ட் ஹாஃப்ல நீங்க என்னதான் பிரமாதமா கொடுத்திருந்தாலும் அது வந்து ஆடியன்ஸை திருப்திப்படுத்துமா சொல்ல முடியாது. சோ மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீங்க எப்படியாவது அவங்களை கவர்ந்துடணும். அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது ரொம்ப பாராட்டிட்டே இருந்தாங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல ஓரளவு நல்லபடியா இருந்தாலும் போறோம், நம்ம தப்பிச்சிடலாம். ஒரேடியா மொக்கையா இருக்க கூடாது, ஆனா செகண்ட் ஹாஃப் சாட்டிஸ்ஃபேக்டரியா இருந்தாலே போறோம். எல்லா இயக்குநர்களும் கதாசிரியர்களும் மனசுல வைக்கிற விஷயம் என்ன, நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எவ்வளவு பிரமாதமா ஆடியன்ஸ் இம்ப்ரெஸ் பண்றோம், ஒரு பெரிய சேலஞ்சில் கொண்டு போய் நிறுத்தினோம்னா ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பா செகண்ட் ஹாஃப் எதிர்பார்ப்பாங்க. நான் சொன்ன உதாரணங்களே உங்களுக்கு தெரியும். எப்படி ஒரு படத்துக்கு வந்து ஒரு நல்ல துவக்கம் வேணுமோ அதே மாதிரி இன்டர்மிஷனும் ரொம்ப சூப்பரா இருக்கணும், எஸ்பெஷலி இந்தியன் சினிமால. அப்பதான் வந்து ஆடியன்ஸ் வந்து இன்டர்மிஷன் பாயிண்ட்ல அருமையா அந்த படத்தை பத்தி பேசி செகண்ட் ஹாஃப்ல எதிர்பார்ப்போட வருவாங்க. ஒரு பாசிட்டிவான டாக் மக்கள் மத்தியில போகும். இதை மனசுல வச்சுக்கிட்டு தான் எல்லாரும் திரைக்கதைகளை உருவாக்கணும், இன்டர்மிஷன் பாயிண்ட்ல கிரியேட் பண்ணணும்ன்றது தான் இந்த எபிசோட நோக்கம். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்கும் நம்புறோம். சினிமா சென்ட்ரலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மிக முக்கியமா உங்க கமெண்ட்ஸ் கீழ பதிவு பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச இன்டர்மிஷன் பாயிண்ட்ஸ் நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணா அது எல்லாருக்குமே உபயோகமா இருக்கும். நான் சொன்னதெல்லாம் சில செலக்டட் எக்ஸாம்பிள்ஸ் மட்டுமே. Thank you so much for watching Cinema Central.